ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சமையல் பார்க்கலாங்க. நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா வந்துட்டு மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பும் செஞ்சுருந்தாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எப்பவுமே யாராவது சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ரசித்து ருசித்து சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா அம்மா வந்து மசாலாவையெல்லாம் வறுத்து அரைச்சி அப்புறம்தான் வந்து இந்த மட்டன் குழம்பு செய்கிறாங்க. ஒயிட் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி குழம்பு வச்சாங்க. அப்புறம் வந்துட்டு மட்டனை வந்து வறுவல் பண்ணிட்டாங்க. இந்த ரெசிபி வந்து குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பில்லை, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திட்டாங்க. அடுத்ததாக வறுத்து அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சீரகத்தூள் சேர்த்திக்கிறாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கிட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கிட்டாங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்திருப்பாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திட்டாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்திக்கிட்டாங்க. மட்டன் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வருதுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கிட்டாங்க. அடுத்ததாக அம்மா கிட்ட மட்டன் மசாலா இல்லை, அதனால வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கிட்டாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்த்துல, வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்திக்கிட்டாங்க. அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அலசிட்டு ஊற்றிட்டாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் மசாலா பத்தலை, அதனால திருப்பியும் அம்மா வந்து சிக்கன் மசாலா சேர்த்திக்கிட்டாங்க. உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்திக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டாங்க. ஒரு 5லிருந்து 7 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு சப்போஸ் வேகலை அப்படின்னா திருப்பியும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மட்டன் சீக்கிரமாக வெந்துடும். சில மட்டன் வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ குக்கர் வந்து 5 விசில் வந்துருச்சு. நம்ம எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கிட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டாங்க. எப்பவுமே அம்மா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக கருவேப்பில்லை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் போட்டாங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு 2 மிளகாய். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா மட்டனை, குழம்புலேருந்து மட்டனை மட்டும் வந்து வடித்து எடுத்து சேர்த்திக்கிட்டாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. மீதியை வந்து நீங்கள் அப்படியே குழம்புலேயே விட்டுறலாம். மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் வந்து ரொம்ப நேரம் வெள்ளம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அம்மா வந்து பொடி உப்பு சேர்த்திக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மட்டனில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக சிக்கன் மசாலா சேர்த்திக்கிறாங்க. உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்புல வந்து மட்டன் மசாலா சேர்த்தி தான் வேக வச்சோம் மட்டனை. அம்மா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருப்பாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த குழம்புலையே கொஞ்சத்தை வந்து சேர்த்துனாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது வந்து நல்லா வந்து மட்டனில் மிக்ஸ் ஆகிறதுக்காக.
அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு சிம்மிலேயே தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திடலாம். தேங்காய் சேர்த்துனீங்கன்னா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே இந்த ஸ்டைலில் தான் அம்மா செய்வாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் குழம்பும் வச்சுட்டோம். மட்டன் குழம்புல உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இலையில பரிமாற போகிறோம். ஒயிட் ரைஸு, மட்டன் வறுவல், மட்டன் தண்ணி குழம்பு, அவ்வளவுதாங்க. நம்ம வந்துட்டு நான்வெஜ் செஞ்சுட்டு இலையில வச்சு பரிமாறும் போது செமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.